வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாகம். இன்னைக்கு நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ எக்ஸ்பிளஸ் 200 பற்றி தான். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு 5 அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. புது கலர் வேரியண்ட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுமாரி ப்ரைஸுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஹீரோ எக்ஸ்பிளஸ் 4V. அதாவது இதில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் நம்மளுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் கலருமே நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ கீழேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஒரு பேசிக் கீஸ் செட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அந்த ஹீரோவோட சிம்பிளோட பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. அதில் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு புது கலருமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிளாக் இண்டஸ்ட்ரியல் கிரே. ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கும் கிரேவும் மிக்ஸ் ஆன மாதிரி. டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கலர் இருக்கும். இப்போ ஒரு 4வது கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ பிளாக், இந்த கலர் ஒன்று. அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒயிட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸி ரெட் அண்ட் பிளாக். ஸோ இதுவுமே நம்மளுக்கு பார்க்குறது நல்லா இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எது லுக் வைஸ் நல்லா இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் தான் 4V. ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,51,500 இப்போ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு 4,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இந்த அட்வென்ச்சர் பைக்கில் நம்மளுக்கு வேறு என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீ ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா மெயின் அப்டேட் அதில் தான் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நம்ம ஓல்டு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மல் அந்த பல்பு இண்டிகேட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து இருக்கிற மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல் எல்இடி அந்த செட்டப்பில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் நம்மளுக்கு அசார் லைட்டுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ இப்போ வர்ற எல்லா வண்டியிலுமே நம்மளுக்கு அசார் லைட் வந்துடுது. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இது லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஸோ அந்த டிஆர்எல் லைட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு கியூப் ப்ரொஜெக்ட் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. பட் அது ஒரு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இது உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்மளுக்கு இந்த லைட்டோட த்ரூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சிட்டி பர்பஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் நம்ம இது ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ன்றதுனால நம்மளுக்கு அதுக்குமே ஏற்ற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹைபீம் ஆகட்டும் லோபீம் ஆகட்டுமே பார்க்குறது நல்லாயிருக்கு. அந்த இண்டிகேட்டர் நம்மளுக்கு எல்இடியில் தான் நம்ம இது பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு மிக சிறந்தது. நம்ம மற்றபடி நம்மளுக்கு அந்த நம்பர் பிளேட்டுக்கான இது பண்ணியிருக்காங்க. ஒரு ரேலி ஸ்டைலுக்கான விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதுவுமே ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். மற்றபடி நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் மெட்கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் நம்மளுக்கு பார்க்குறது நல்லா இருக்குது. அந்த ஹீரோவோட லோகோவோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 37mm ஒரு டீசென்ட்டான ஒரு இதுதான். ஸோ இது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இந்த ஆஃப் ரோடுக்குமே நம்மளுக்கு இதாகும். சிட்டி ரைடுக்குமே நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டான சஸ்பென்ஷன் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 276mm சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க டியூல் பிஸ்டனோட. ஸோ இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் டியூல் பின்னாடியுமே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதெல்லாம் நம்மளுக்கு சிங்கிள் சேனல் தான் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். அண்ட் தென் நம்மளுக்கு இதில் டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 90/90/21. ஸோ அந்த ஒரு இன்ச்சஸ்க்கான டயர் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாலுமே நம்மளுக்கு ஒரு ஆஃப் ரோட் மேக்ஸிமம் நம்ம ஆஃப் ரோட் ஓட்டுறோம் அப்படின்னா இது ஒரு தரமான வண்டியை நம்ம இது பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். அடுத்ததாக சேஸஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் இன்ஜினை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு OBD2 இன்ஜினுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கு நம்மளுக்கு தாராளமாக இது பண்ணியிருப்பாங்க. அந்த OBD2 சென்சாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த O2 சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோலுக்குமே நம்மளுக்கு இதாகும். அதே மாதிரி நம்மளுக்கு இன்ஜின் வைஸுமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான இன்ஜின் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இது பண்ணல. மற்றபடி நம்மளுக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 18.9 bhp பவர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பிஎஸ்ல கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு 19.6 PS பவர் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு 17.35 mm நியூட்ரல் மீட்டர் டார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ கம்பல்சரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு FI இன்ஜின் தான். அண்ட் தென் நம்மளுக்கு இந்த ஓப்பன் தீட் பிரேக் இதுவுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே லப்பரும் கீழே வந்து அந்த ஓப்பன் தீட்
இதுதான் பெடல் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்மளுக்கு கிக் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டுமே நம்மளுக்கு இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இன்ஜின் கூல் பண்ணுறதுக்கான ஆயில் கூல் சிஸ்டமும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த சைடில் கிராஷ் கார்டுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ஜின் அடி வாங்காமல் இருக்க ஒரு ப்ராப்பர் மெட்டல் இன்ஜின் கார்டு தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு 5 ஷிஃப்டருக்கான கியர் செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். மேபி 210 வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி நம்மளுக்கு இந்த சைட்ஸ் அண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. பட் சென்டர் ஸ்டாண்ட் இதில் இல்லை. மேபி வெளியில் நம்மளுக்கு கிடைக்கலாம். பட் அது 50-50 இது மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு அந்த கெட்டாலிட்டி கன்வெர்ட்டருமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 825 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக நம்மளுக்கு 3 வேரியண்ட் வருது. அதாவது நம்மளுக்கு இது வந்து 4V நம்மளுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4V ப்ரோ மாடல் ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4V டக்கர் எடிஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,64,500 எக்ஸ்ஷோரூமும், அதுவே டக்கர் எடிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1,67,500 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 159 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சைலன்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம நல்லா இருக்குது. மற்ற அந்த சைலன்சர் கார்டுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் சவுண்டை பொறுத்த வரைக்குமே எப்படி இருக்குது நம்ம ஒன்ஸ் கேட்கலாமா? கண்டிப்பாக நம்ம இன்ஜினோட ஸ்மூத்னஸை நம்ம இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட்லேயே நம்ம ஃபீல் பண்ணலாம். கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மற்றபடி நம்மளுக்கு சீட்டை பொறுத்தவரைக்கும் சிங்கிள் சீட்டு தான் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது என்னென்னா நம்மளுக்கு லாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு ரைடருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நேரோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமான்றது ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பெக்ட் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க எவ்வளோ சின்னதாக இருக்க பாருங்க. மற்றபடி டேங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 13 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 35 to 40 தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு நல்ல மைலேஜ் தான் நம்ம சொல்லலாம். மற்றபடி நம்மளுக்கு அந்த பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் 200க்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ அவங்க லோகோவும் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் லுக்வைஸ் நல்லா இருக்குது. பட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் ரியர் வீலை பொறுத்த வரைக்கும் எனக்கு 120/80 18 டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி பிளாக் கட்டிங் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலை வீல்னு இல்லாமல் நம்மளுக்கு ஸ்போக் வீல் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டியூப் டயர் தான் நம்மளுக்கு இதாகும். அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடி டிஸ்க் பேட் வந்து பார்த்தீங்கன்னா 220 mm சிங்கிள் பிஸ்டன் தான் கொடுத்துருப்பாங்க. மிஷின் கேலிபர் தான் ஃப்ரண்ட்டில். பட் நம்மளுக்கு எந்த இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது மென்ஷன் பண்ணலை. பட் இதில் மிஷின் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு பாக்ஸிங்கம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி டைல் லேப் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே எல்இடி தான். ஸோ அந்த நம்பர் பிளேட் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி இதில் தான் கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் நல்லா இருக்குது. அந்த பின்னாடி நம்மளுக்கு அந்த வெயிட் லக்கேஜ் இதுவுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஓப்பன் செயின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னாடி சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மல்டி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 170 mm லென்த் வரைக்குமே போகுது. ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆஃப் ரோடு ஆகட்டும், அந்த நார்மல் சிட்டி ரைடுக்குமே இது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அந்த நக்கல் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கவர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் சேஞ்சஸ் அவங்க இது பண்ணியிருக்காங்க. கிளட்சு ஓகே தான். அதுக்கப்புறம் சுவிச்சஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டான இதில் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. மீட்டர் கன்சோலை பொறுத்த வரைக்குமே ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டர்ன் பை நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்பீட் மீட்டர் கனெக்ட் கொடுத்துருக்காங்க, டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அந்த கிலோமீட்டர், அந்த தென் நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தா ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, ஸோ இதெல்லாமே நார்மலும் அந்த ப்ளூடூத் பேர் பண்ணுறதுக்கான ஒரு இது, அதன் ஈகோ இது இண்டிகேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஆவரேஜ் இது ஃபியூல் எக்கனாமி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மல், அதுக்கப்புறம் ஆஃப் ரோட், அதுக்கப்புறம் ரேலி. ஸோ ரேலி இதுக்கான நம்மளுக்கு ஒரு ஏபிஎஸ் இதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி சுவிட்ச் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு ரைடிங்கில் வேணால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி நம்ம இது பண்ணி சொல்லலாம். பட் இப்போது இதில் நார்மல் மோடில் இது பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரோடுக்கு
இது பண்ணுற மாதிரியே தான். மற்றபடி நம்மளுக்கு இந்த சைட் ஸ்டாண்ட் இதுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இண்டிகேஷன், நியூட்ரல் மீட்டர், அதுக்கப்புறம் பாசிங் லைட் இது, அதுக்கப்புறம் ஏபிஎஸ்க்கான இது, இண்டிகேட்டர் இது, இன்ஜின் மோட் ஃபங்க்ஷனுக்கான இதுவுமே கொடுத்துருக்காங்க, இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிச்சஸ் ஒரு ப்ரீமியமான இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஹை பீம், லோ பீம், அண்ட் தென் பாசிங் இதுக்கான சுவிட்ச், அசார் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இண்டிகேட்டர்ஸ்க்கான இது, அதுக்கப்புறம் ஹாரன் இதுவுமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்மளுக்கு ஹேண்டில் பார் எல்லாமே ஒரு டீசெண்டான இதில் இருக்குது. ஸோ டோட்டலாக மக்களே இந்த ஹீரோ எக்ஸ்பிளஸ் 200 4V, ஸோ இது லுக் வைஸ் எப்படி இருக்குது? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிட்ட நம்மளுக்கு ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அந்த அளவுக்கு வர்த்தா? ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அன்டில் டாட்டா பாய் ஃப்ரம் ஸ்ரீ. பாய்.